இப்போ டைம் பார்த்திங்க அப்படின்னா விடிய காலம் 2:49. நம்ம அகாடமியில் பார்த்திங்க அப்படின்னா திருச்சி ஏரோட டைமிங் டெஸ்ட் வச்சுருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம அகாடமியில் திருச்சி ஏரோ ஸ்ட்ரென்த் பார்த்திங்க அப்படின்னா 47 பேர் இருக்காங்க. ஸோ 47 பேரில் ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே ஃபிசிக்கல் அடிச்சிருவாங்க. பட் ஒரு சில மெடிக்கல் ரீசன்லாம் வேணால் ஒரு சிலவங்க வெளியே போயிடலாம். ஏன்னா ஃபிசிக்கலை பொறுத்த வரைக்கும் ரொம்ப டைட் ஆகிடுச்சு. அதே மாதிரி அதை விட மெடிக்கல் வந்து ரொம்ப டஃப்பாக பார்க்குறாங்க. ஏற்கனவே நடந்த மெடிக்கலை விட இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே ஹார்டாக பிடிக்கிறாங்க. அந்த விதத்தில் பார்க்கும்போது நம்ம அகாடமிலேருந்து கொஞ்சம் பேர் ரிஜெக்ட் ஆகிறதுக்கு மேபி வாய்ப்பு இருக்குது. மற்றபடி ஃபிசிக்கலில் எல்லாருமே அடிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஃபிசிக்கல் அகாடமி பொறுத்த வரைக்கும் நம்ம லிஜன் கன்னியாகுமரி டிஃபென்ஸ் அகாடமியோட மொத்த கெப்பாசிட்டியே ஃபிசிக்கல் அகாடமியில் 120 தான். 121வது ஆளுக்கு நம்ம இங்கே வந்து இடம் இல்லை. ஸோ ரொம்ப குட்டியான அகாடமி தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டடி அகாடமியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா 120 பேர் தான் இருக்க முடியும். ஸோ இந்த தடவை நம்ம அகாடமியில் 120 பேர் இருந்தாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இனிமேல் யாரும் வர வேண்டாம் அப்படின்னு வீடியோ போட்டிருந்தேன். எனக்கு கெப்பாசிட்டி முடிஞ்சிச்சு. ஸோ அந்த 120 பேரில் ஒரு 50 பேர் வந்து எஸ்எஸ்சியில் இருந்திருப்பாங்க. ஒரு 45-50 பேர் கிட்ட திருச்சி யாரோ இருந்திருப்பாங்க. 10 பேர் கோயம்புத்தூர் யாரோ இருந்தாங்க. ஒரு 10 பேர் சென்னை யாரோ இருக்காங்க. ஸோ ஒரு 120 பேரில் எவ்வளோ பேர் ஃபைனலாக வந்து யூனிஃபார்ம் போடுவாங்க அப்படின்னு 70ல இருந்து 80 பேர் யூனிஃபார்ம் போட்டுருவாங்க ஃபைனல் மெரிட்டில் எல்லாரும் சேர்த்து. ஸோ ஒரு 120 பேரில் ஒரு 80 பேர் அப்படிங்கும்போது ஒரு நல்ல ரிசல்ட்டாக தான் நான் நினச்சிட்டு இருக்கேன். இந்தியாவில் நிறைய அகாடமி நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு 1000 பேர் ஸ்ட்ரென்த் வச்சிருப்பாங்க. ஒரு 100 பேர் 50 பேர் வேலைக்கு போகிறது வந்து பெரிய விஷயமா இருக்கு. 1000 பேரில் 100 பேர் அப்படிங்கும்போது 10% தான் வந்து ரிசல்ட் ஆயிடுச்சு. ஸோ அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம அகாடமியை பற்றி நம்ம பேசுவோம். ஸ்டடியும் சரி ஃபிசிக்கலும் சரி ஃபுல் அண்ட் ஃபுல் எஃபோர்ட் போட்டு பண்ண வச்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம அகாடமியில் யாராச்சும் வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதே மாதிரி 120 பேரில் எத்தனை பேர் வேலைக்கு போயிருக்காங்க அப்படின்றத ரிசல்ட் வந்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஜெய் ஹிந்த், ஜெய் பாரத். outer load 2 down 3 down 5 down 6 down 7 down 8 down 9 down